அவ என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? என்ன எதிர்த்துட்டாடி? நான் சொல்றத கேளுங்க. உங்க கோபத்தால ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற உங்க பாப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வேண்டாங்க, தயவு செஞ்சு கீழே போட்டுருங்க. நம்ம மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது. உன்னை கொன்னுட்டு நாங்களும் எங்க உயிரை மாச்சுக்கிறோம். கொடுத்துருங்கண்ணா. இவன் நமக்கு வேண்டாண்ணா, இவன் நமக்கு வேண்டாம். என் வளப்புல ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதான் வழி தவறிட்டா. இவன் நமக்கு வேண்டாண்ணா. கொளுத்திருங்கண்ணா, கொளுத்திடுங்க. என்னடா அது? கொளுத்திடுறேன், உசுர மாத்திக்கிறேன் பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். இவளை கொளுத்திட்டா ஊர் சிரிக்காம போயிடுமா? குடும்பம், மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றியே, அதெல்லாம் திரும்பி வந்துருமா? சந்திரலேகா, என்னம்மா அது? பெரியப்பா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியா எடுத்தேன். இந்த ஊர்ல இனிமே நான் தலை நிமிந்து எப்படி? இவ செஞ்ச தப்புக்கு இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என்னப்பா அது? பச்சை குழந்தையாட்டமா அழுதுன்னு இருக்க. சங்கரா, பேசாம நான் சொல்றத கேளு. முதல்ல நீ உன் டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. அது வரைக்கும் சந்திரலேகா டெல்லியில எங்க ஆத்துல இருக்கட்டும். அதுக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். வாப்பா வா. சந்திரி, பெரியம்மா. मुस्तफा, हे रहीम बेटा, பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு பாப்பா. டேய், என்னடா அது ரத்தம்? என்னடா ஆச்சு? சொல்றா. டேய் முஸ்தபா, என்னடா ஆச்சு? சொல்றா. டேய், சொல்லி தொலைங்கடா. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? உங்க பையனை ஜமாத்தை விட்டு தள்ளி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்க. அல்லாஹ், மெக்காவுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. என்ன மட்டும் இப்படி சோதனை பண்றீங்க? இப்ராஹிம் பாய், இந்த ஊர்ல உங்க மேல எங்களுக்கெல்லாம் ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனா உங்க பையன் பண்ண காரியம் நம்ம சட்டத்துக்கே புறம்பானது. நம்ம மதத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற மதத்தை சேர்ந்த பொண்ணை நிக்கா பண்றதுல தப்பு இல்ல. ஆனா அவங்கள நம்ம மதத்துக்கு மாத்தி நிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷரியத் சட்டம் சொல்லுது. உங்க பையன் பூணூல போட்டு இந்துவா மாறி இருக்கிறான். மதம் மாறிட்டாலே ஜமாத்துல இருந்து தள்ளி வைக்கிறதான முறை. என்னடா இப்படி பண்ணிட்ட? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு சலிமாவுக்கு நாம என்னடா பதில் சொல்ல போறோம்? பெரியவங்க நீங்க இருந்தாலும் ஹஜ்ரத்துங்கிற முறையில சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சீக்கிரமா உங்க முடிவை சொல்லிட்டா நல்லா இருக்கும். நான் என்னத்தையா சொல்ல போறேன்? தள்ளி வச்சிருங்க. என் பிள்ளைய ஜமாத்துல இருந்து தள்ளி வச்சிருங்க. ரஹீம் பேட்டா, சாப்பிடுப்பா. இப்படி சாப்பாடே வேண்டாம்னா என்ன அர்த்தம்? எனக்கு சாப்பாடு வேண்டாம் பாப்பா. ஏய், இனிமே நிரந்தரமா உங்களோட சாப்பிடாம உங்களையும் பார்க்காம தானே இருக்க போறேன். ரஹீம், இப்பதான் சாப்பிட்டா மறுபடியும் உங்களோட சாப்பிடணும்னு தோணும். ஜமாத்துல இருந்து தள்ளி வச்சதுக்கு அப்புறம் எப்படி பாப்பா நான் உங்களோட சாப்பிடுறது? ரஹீம், வேண்டாம் பாப்பா, வேண்டாம். ஏய், ரஹீம், என்ன குப்பை மாதிரி உள்ள தள்ளுற? சந்திரலேகாவோட ட்ரெஸ் எல்லாம் நன்னா மடிச்சு வை. இந்தா, இதெல்லாம் நம்பளுது. தாயி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ரஹீம் முன்னால சாப்பிடலையா? இப்பவே ரஹீம பார்க்கணும் போல இருக்கு. ஆனா எப்படின்னு தெரியல.
நீ இப்ப ரஹீமை பார்க்கணும், அவ்வளவுதானே? இத பாரு தாய், இது கூட செய்யலன்னா நான் நன்றி கிட்டவளாயிடுவேன். நான் ஏற்பாடு பண்றேன், நீ ரஹீமை பார்க்கற. இப்ப யாரது? சலீமாவா? ரஹீம் 3 நாளா சாப்பிடலமா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. மாடியில தான் இருக்கா, போமா. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிட்டு. நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சந்திரலேகா, முஸ்தபா, முஸ்தபா. யாரு நீங்களா? வாங்க வாங்க. அவர் இப்ப ஃபேக்டரியில இருந்து வந்துருவாரு, உட்காருங்க. நான் உட்கார்றதுக்காக வரல, முஸ்தபா கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி தீர்க்க வேண்டியிருக்கு. சலீமா கூட இங்கதான் இருக்கா. சலீமா இங்க இருக்காளா? இப்பதான் வந்தா, ரஹீமோட பேசிட்டு இருக்கா. அவ எப்படி இங்க இருக்க முடியும்? நான் இப்பதான் அவளை வீட்டுல பாத்துட்டு வரேன். என்ன செய்து? இப்பதானே நான் மேல அனுப்பிச்சு வச்சேன். நிறுத்துப்பா. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கியா நீ? டேய் விடுங்கடா, உன்னை மவுத்தாக்காம விட மாட்டேன்டா. டேய் விடுங்கடா, வழி விடுங்கப்பா. நகருங்கப்பா சொல்றேன். அட நகருங்கப்பா. இது பாருங்க. டேய் நிறுத்துங்கப்பா. அட நிறுத்துங்கப்பா. யோ தயவு செஞ்சு நிறுத்துங்க ஐயா. இது எங்க 2 பேர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இத நாங்களே பேசி தீர்த்துக்க முயற்சி பண்றோம். இது பாருங்க, நீங்க கலாட்டா பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. முதல்ல இவ்வளவு ஆத்துக்குள்ள அடிச்சுப்பா. என்னதான் இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சது மனுஷத்தனம் இல்ல. யோ நிறுத்தியா? நீ பெருசா பொண்ணை பத்தி வச்சிருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? படியார் அந்த பொண்ணை அடிக்கிறது இல்ல, அவளை என்ன வேணாலும் பண்ணும். வார்த்தை அளந்து பேசும் முஸ்தபா. டேய் உன்கிட்ட நான் வார்த்தை எழுத பேசுறேன். நான் சொல்றது கேளு. நீ உள்ள வானா பேசாம வா. நான் சொல்றது கேளு. போங்க.
சங்கரா சங்கரா இதெல்லாம் என்ன என்ன காரியம் பண்ணிட்டடா? என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டடா? இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. வேற வழி தெரியலன்னா ஏண்டா அதுக்கு இதுதான் வழியா? கரண்ட்டுக்கு என்ன ஆச்சு? ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல கோடாராம். ஒயர்மெண்ட்டை சொல்லி சீக்கிரமா ரிப்பேர் பார்க்க சொல்லுங்க. ஐயோ வயர்மேன் வேற போறானே. கரண்ட் வந்துச்சுன்னா ரஹீம் வயர்ல மாட்டிக்கிறவானே. சீக்கிரம் வா போவோம். உன்னால நான் வேற பயந்துட்டேன். பேசிட்டு இருக்கிறது நேரம் இல்லையா? உடனே கிளம்புங்க. கரண்ட் வந்தாலும் வந்துடும். வாங்க போலாம். ஆஹா இரு 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 மொத்தமா போனோம்னா எல்லாருமே மாட்டிக்கிறோம். வீராயி நீ ஒண்ணு பொண்ணு. நான் முதல்ல ரஹீமை கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறேன். நீ சந்திரலக்கா கூட்டிட்டு சீக்கிரம் வந்து சேரப்பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வீரம்மாவோட வந்துரு. உட்காரு. பாத்தியமா ரஹீம் தப்பிச்சிட்டான். வேண்டாங்க வேண்டாங்க. உங்க கோபத்தால அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க. 1000 இருந்தாலும் அவன் உங்க தம்பி இல்லையா? தம்பியா? உள்ள ரோட்டாவிய என் தம்பியை சொல்லாத. ஜமாத்துல இருந்து தள்ளி வச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி நடந்துக்கிறானா? அவனுக்கு இல்லைக்கே முற்று புள்ளி வச்சிரு. இன்னொரு வாட்டி என்ன நீ தடுத்த ஒரே வெட்டு வெட்டி விடுவேன். சுந்தரிய காணோம். டேய் சுந்தரம், என்னடா இன்னும் வரல? எப்படி வந்துருவாங்கடா ரஹீம்? என்னடா என்ன காணா? டேய் ட்ரெயின் வேற வந்துச்சுடா. ஐயோ சுந்தரா வாயா. டேய் வீரா வந்துருச்சா? சீக்கிரம் வாயா அண்ணா. புடி புடி புடி. ஐயா மெல்ல 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 வைங்க. ஐயோ ஐயோ ரயில் போகுது. புடிச்சிடலாம் புடிச்சிடலாம். சீக்கிரம் சீக்கிரம். எதிரி பாய்ச்சி. ஓடு ஓடு. ஓடு ஓடு ஓடு. ரெண்டு பேரும் உயிரோட விடக்கூடாது. அவங்க கொண்டு போடணும். போங்க ஓடியாங்கடா. போயிடுங்க. ரெண்டு பேரும் உயிரோட விட மாட்டேன். மாட்டிக்கிட்டான். சீக்கிரம் சார் ப்ளீஸ் அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க சார்.
நான் போயிட்டு போறேம்மா. அவனை விட 1000 மடங்கு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் உனக்கு நிக்கா பண்ணி வைக்கிறேம்மா. அம்மா, இங்க பாருமா, என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம போயிட்டா. இந்த அண்ணன் உயிரோட இருக்க மாட்டோம்மா, உயிரோட இருக்க மாட்டோம்மா. சாமி, கலா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. என்னடி சாமி அர்ச்சனை பண்ண சொன்னா அங்க கையை காட்டுறாரு? அங்க என்ன எழுதி இருக்கு? கருப்புசாமி, இன்னைக்கு என் பிறந்த நாள். நல்ல வார்த்தையை 4 வார்த்தை சொல்லி ராகத்தோட அர்ச்சனை பண்ணுங்க. இன்று சாமிகள் மௌன விரதம், பக்தர்கள் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். அது கிடக்கட்ட, நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. ஏங்க மௌன விரதம் இருக்கிற சாமியை சும்மா தொந்தரவு பண்றீங்க? என்னைக்கு இந்த சாமியார் மௌன விரதம் தானோ அன்னையில இருந்து மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. அவன் பேப்பரை வச்சுட்டு அலைகிறான். இதுல சப்போர்ட் வரையா? சாமியார பார்த்தா போதும், தட்ட தூக்கிட்டு வந்துருவாளுங்க. போகடி. நாட்டுல நடக்கிறத சொன்ன சாமி. நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். மௌன விரதம் இருக்க சாமியை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கே. அவர் யாருக்காக மௌன விரதம் இருக்காரு? அவருக்காகவா? நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, உனக்காக, எனக்காக. புரிஞ்சுதா? அப்படியா? அவனுக்கு நீ ரெக்கமெண்டேஷனா? அவன் எத்தனை கல்யாண வீட்டை செருப்பு திருட்டு இருக்கான் உனக்கு தெரியுமா? கருமாதி வீட்டுன்னு கூட பார்க்க மாட்டான், அங்கேயும் திருடுவான். அவன் வார வாரம் பேசுவான். இன்னைக்கு தான் உங்களை பார்த்த உடனே ஆக்ட் கொடுக்குறான். மௌனசாமி பேசுவாருங்கிற? பேசுவான். பேச மாட்டாருங்கிற? பேசுவான். பேச மாட்டாருங்கிற? கொட்டாவி வையா, அப்படி பேசிட்ட நீ என்ன தார? 100 ரூபா தரேன். அப்ப ஏன் நேத்து துணி விழுத்தது கடன் சொன்ன? அது வேற விஷயம். பேச வச்சா நான் 100 ரூபா தரேன். எடு பாப்பா. சரி கொடு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாங்க. அப்பனே முருகா. அடேடே, சுவாமிகள் மௌன விரதமோ? உங்கள மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல நல்லா மழை பெய்யுது. ஐயா கும்பிடுறேங்க. முருகா, காப்பாத்துப்பா. யாரும் நினைச்சேன் என்ன கையில அடிச்சுட்டியா? உன்னை இந்த கோயிலுக்குள்ள நுழைய விட்டுருவேனா? பாத்துறேன். ஐயா, என்னை மன்னிச்சுக்கங்க. ஏதோ ஒரு வேண்டாத கலதை இங்க நின்னுக்கு இருந்துச்சு. அது பார்த்து விட்ட வேலைங்க. ஐயா, யாராச்சும் என்னை இடுப்பு நோண்டி விட்டா எதுக்கு இருக்கால தூக்கி போட்டு மாட்டடி அடிச்சு விடுவானுங்க. என்னை மன்னிச்சுக்கங்க. அதுக்காண்டி வேலையை விட்டலாம் தூக்காதீங்க. சொன்ன கலைங்க. நல்ல வேலை, ஏய், யாரும் பார்க்கல. அன்புள்ள சுந்தரத்திற்கு நாங்கள் தப்பதற்கு உதவி செய்த உன்னையும் வீரமாவையும் எங்கள் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டோம். நாங்கள் நல்லபடியாக ஒரு இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் என் அண்ணன் மற்றும் ஊரார் பிடியில் சிக்காமல் ஊர் போய் சேர்ந்தீர்களோ என்னவோ என்று எங்கள் மனம் பதித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நிலையான இடம் கிடைத்ததும் முகவரி எழுதுகிறோம். அப்பா, இனிமே நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃப்ரீ பேர்ட்ஸ். பருப்பு நெய் தயிர் சாப்பிட்டு உருண்டு தரண்டு என்ன மப்பு மந்தாரமா கொஞ்சம் குண்டா இருக்க. ஆனா சலீமா ஸ்லிம்மா ஸ்டைலா அழகா இருக்கா. அப்ப என்னையே லவ் பண்ண? எல்லா நேரம் தான். பேசாம அந்த ஒட்டகத்தையே கட்டிக்க வேண்டியதானே? கட்டிருக்கலாம்.
முடியாம போச்சே. என்ன நல்லா ஏமாத்திட்ட. என்ன பாக்கறச்செல்லாம் நான் அழகா இருக்கேன்னு சொன்னேன். என்ன கட்டி பிடிக்கறச்செல்லாம் கைக்கு அடக்கமா இருக்கேன்னு சொன்னேன். இப்ப நான் நல்லா ஏமாந்துட்டேன். ஒரு மூட்ல எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதானே, இத போய் சீரியஸா எடுத்துக்கிறியே? எங்க அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்தேன் பாரு. இப்ப நீயும் இப்படி சொல்றியே. இப்ப எனக்கு யாருமே இல்ல. நான் போறேன் போ. ஏய் சந்திரலேகா, நான் எங்க போறேன், நீ வராத போ. சந்திரலேகா ஓடாத, போய் சொன்னேன், நீதான் அழகா இருக்க.